தமிழ்நாட்டு விளையாட்டு வீரர்கள் ஒலிம்பிக் போட்டிகளில் பதக்கம் வெல்வதற்கு தேவையான சிறப்பு பயிற்சிகளை அளிப்பதற்காக கூடுதலாக 10 வெளிநாட்டு பயிற்சிகளும் 10 நிமிடத்தின் பயிற்சிகளும் நியமிக்கப்படுவார். ஃபாரின் கோச்சஸ் நம்ம அப்பாயின்மெண்ட் பண்ண போறோம். அங்கீகரிக்கப்பட்ட தேசிய விளையாட்டு கூட்டமைப்புகள், மாநில விளையாட்டு சங்கங்கள் தமிழ்நாட்டில் நடத்தப்படும் சர்வதேச, தேசிய மற்றும் மாநில அளவிலான போட்டிகளை தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையத்தின் விளையாட்டு அரங்குகளில் கட்டணமின்றி நடவதற்கு அனுமதி வழங்கப்படும். முன்னாடி நேரு ஸ்டேடியத்தில் எந்த அசோசியேஷன் நேஷனல்ஸோ இன்டர்நேஷனல் மேட்ச் நடத்தினா கிட்டத்தட்ட 10 நாள் மேட்ச் நடத்தினா 30 லட்ச ரூபா நாங்கள் ஃபீஸ் பே பண்ண வேண்டியிருக்கோம் ஒரு அசோசியேஷன். இப்போ நேஷனல் லெவல் இன்டர்நேஷனல் லெவல் மேட்ச் நடத்தினா எல்லாமே ஃப்ரீங்கிறத நாங்கள் இங்கே பதிவு பண்ணுறோம், விளையாட்டை மேம்படுத்துவதற்காக. எலைட் மற்றும் MIMS திட்டத்தின் கீழ் தகுதி பெறும் அனைத்து விளையாட்டு வீரர் வீராங்கனைகள் நிதியுதவி வழங்கப்படும். CDS திட்டத்தின் கீழ் தகுதி பெறும் வீரர் வீராங்கனைகளின் எண்ணிக்கை 200 300 உயர்த்தப்படும். மேலும் MIMS மற்றும் CDS திட்டங்களின் கீழ் தற்போது வழங்கப்பட்ட ஒரு நிதியுதவி உயர்த்தி வழங்கப்படும். தமிழ்நாட்டின் பாரம்பரிய விளையாட்டான கபடி, கோகோ, சிலம்பம், களரிப்பட்டு, மல்லர் கம்பம் உள்ளிட்ட விளையாட்டுகளை உலக அளவிற்கு கொண்டு செல்லும் வகையில் ஆண்டுதோறும் தமிழ்நாடு கிராமிய பாரம்பரிய விளையாட்டு போட்டிகள் ரூபாய் 42 கோடி செலவில் நடத்தப்படும். மேலும் பெண்களை ஊக்குவிக்கும் வகையில் சிங்கப்பெண் விளையாட்டு திருவிழா நடத்தப்படும். பெண்களுக்கான தனி டோர்னமெண்டை நம்ம நடத்த போறோம் தமிழ்நாடு முழுவதும். ஒலிம்பிக் பாரா ஒலிம்பிக் போட்டிகளில் தங்க பதக்கம் வெல்லும் தமிழ்நாட்டை சேர்ந்த வீரர் வீராங்கனைகளுக்கு வழங்கப்பட்டு வரும் உரிய ஊக்கத்தொகை ஹை கேஷ் இன்சென்டிவ் ரூபாய் 3 கோடியிலிருந்து 5 கோடியாகவும், வெள்ளி பதக்கம் வெல்லும் வீரர் வீராங்கனைகள் 2 கோடியிலிருந்து 3 கோடியாகும், வெண்கல பதக்கம் வெல்லும் வீரர் வீராங்கனைகளுக்கு 1 கோடியிலிருந்து 2 கோடியாகும் உயர்த்தி வழங்கப்படும். அதே போன்று ஆசிய பேரா ஆசிய மற்றும் காமன்வெல்த் போட்டிகளில் பதக்கம் வெல்லும் வீரர் வீராங்கனைகளுக்கு உரிய ஊக்கத்தொகையை உயர்த்தி வழங்கப்படும். ஒலிம்பிக் மற்றும் பாராலிம்பிக் போட்டிகளுக்கு தகுதி பெறும் தமிழ்நாட்டு வீரர் வீராங்கனைகளுக்கு வழங்கப்பட்டு வரும் சிறப்பு நிதியுதவி 7 லட்சத்திலிருந்து 10 லட்சமாக உயர்த்தி வழங்கப்படும். அதே போன்று ஆசிய பேரா ஆசிய மற்றும் காமன்வெல்த் விளையாட்டு போட்டிகளுக்கு தகுதி பெறும் வீரர் வீராங்கனைகளுக்கு முதல் முறையாக 7 லட்சம் சிறப்பு நிதி வழங்கப்படும். சென்னை நேரு பூங்கா விளையாட்டு வளாகத்தில் புதிய செயற்கை இலை தடகள ஓடுகள பாதை அமைக்கப்படும். மேலும் திருநெல்வேலி மற்றும் திருச்சிராப்பள்ளி மாவட்ட விளையாட்டு வளாகங்களில் உள்ள செயற்கை இலை தடகள ஓடுதள பாதைகள் தலா 9 கோடி மதிப்பீட்டில் சீரமைக்கப்படும். கரூர், கடலூர் மற்றும் கன்னியாகுமரி மாவட்டங்களில் புதிய பல்நோக்கு உள்விளையாட்டரங்கள் தலா 14 கோடியில் மதிப்பீட்டில் அமைக்கப்படும். திருப்பத்தூர், திருவாரூர், கடலூர் மற்றும் திருப்பூர் மற்றும் விளையாட்டு வளாகங்களில் புதிய நீச்சல் குளங்கள் தலா 7.15 கோடி மதிப்பீட்டில் அமைக்கப்படும். தமிழ்நாட்டு விளையாட்டு வீரர்கள் தேசிய மற்றும் சர்வதேச அளவிலான ஸ்கேட்டிங் போட்டிகளில் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகளை அதிகரிக்கவும், இளைஞர்களிடையே ஸ்கேட்டிங் விளையாட்டினை ஊக்குவிக்கவும் மாநிலம் முழுவதும் ஸ்கேட்டிங் ரிங் அமைக்கப்படும். விளையாட்டு வீரர்கள் மற்றும் வீராங்கனைகளுக்கு நவீன விளையாட்டு உபகரணங்கள் கிடைப்பதை உறுதி செய்யும் வகையில் அனைத்து மாவட்டங்களிலும் விளையாட்டு உபகரணம் வங்கி ஸ்போர்ட்ஸ் எக்யூப்மெண்ட் பேங்க் ரூபாய் 15 கோடி மதிப்பீட்டில் ஏற்படுத்தப்படும். கடைசி, சென்னை ஜவஹர்லால் நேரு உள் விளையாட்டு அரங்கில் விளையாட்டு உள்கட்டமைப்பு மற்றும் இதர வசதிகளை மேம்படுத்தும் வகையில் ரூபாய் 25 கோடி மதிப்பீட்டில் மறுசீரமைப்பு பணிகள் மேற்கொள்ளப்படும். 25 இன்னொரு 3 தான். ஸ்போர்ட்ஸுக்காக ஒரு ஸ்பெஷல் பர்மிஷன். மாண்புமிகு முன்னாள் முதலமைச்சர் டாக்டர் செல்வி ஜெயலலிதா பெயரில் சென்னை கீழ்ப்பாக்கத்தில் அமைந்துள்ள JJ உள் விளையாட்டு அரங்கத்தில் உள்ள உட்கட்டமைப்பு மற்றும் ஆடுகள வசதிகள் மறுசீரமைக்கப்படும். தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையத்தின் கீழ் செயல்பட்டு வரும் அனைத்து விளையாட்டு விடுதிகளிலும் தங்கி பயிலும் பள்ளி மாணவருக்கு அன்றாட விளையாட்டு தேவைகளை பூர்த்தி செய்யும் வகையில் மாதம் 500 வீதமும், கல்லூரி மாணவர்களுக்கு மாதம் 1000 வீதமும் விளையாட்டு வீரர் மேம்பாட்டு மானியம் என்ற புதிய திட்டத்தின் கீழ் வழங்கப்படும். இதற்காக 1.77 கோடி நிதி ஒதுக்கீடு செய்யப்படும். 3% விளையாட்டு இடஒதுக்கீட்டின் கீழ் பணி நியமனம் பெற்றுள்ள விளையாட்டு வீரர் வீராங்கனையின் தொடர்ச்சியான பயிற்சி மற்றும் பதக்க இலக்கை ஊக்குவிக்கும் வகையில் அவர்களுக்கு சிறப்பு தற்செயல் விடுப்பு மற்றும் தினசரி பயிற்சி வழங்க அனுமதி வழங்க புதிய கொள்கை வகுக்கப்படும். பல்வேறு விளையாட்டுகளில் திருநர்களின் டிரான்ஸ்ஜெண்டர்ஸ் பங்கேற்பை ஊக்குவிக்கிறது. அவர்களின் திறன்களை வெளிப்படுத்தவும் மேம்படுத்தவும் திருநர்கள் விளையாட்டு போட்டிகள் முதல் முறையில் தமிழ்நாட்டில் நடத்தப்படும். டிரான்ஸ்ஜெண்டர்ஸ் பொதுவாகவே பார்த்தீங்கன்னா அவங்க ஃபினான்ஸ் ரீதியாக ரொம்ப புவரான சுச்சுவேஷன் இருக்காங்க. ஸோ அவங்கள நமக்கு திருநங்கர்களுக்கான ஒரு விளையாட்டு தனி ஸ்பெஷல் ஸ்டேட் லெவல் டோர்னமெண்ட் நம்ம நடத்த போகிறோம். ஒலிம்பிக், ஆசிய, காமன்வெல்த் போட்டிகளில் இடம்பெற்றுள்ள விளையாட்டுகளில் அங்கீகரிக்கப்பட்ட மாநில விளையாட்டு சங்கங்களுக்கு வழங்கப்படும் ஆண்டு மானிய தொகை
ரூபாய் 25 லட்சத்திலிருந்து 50 லட்சமாக உயர்த்தி வழங்கப்படும். அதே போன்று தேசிய விளையாட்டுப் போட்டிகள் கேலோ இந்தியா விளையாட்டுப் போட்டிகளில் உள்ள விளையாட்டுகளுக்கு ஆண்டு மானியம் 30 லட்சமாக உயர்த்தி வழங்கப்படும். தமிழ்நாடு உடற்கல்வியியல் மற்றும் விளையாட்டு பல்கலைக்கழகத்தில் உலக தரத்திலான பயிற்சியாளர்களை உருவாக்கும் வகையில் தேசிய விளையாட்டு நிறுவனத்தால் அங்கீகரிக்கப்பட்ட விளையாட்டு பயிற்சியாளர் பட்ட படிப்பு டிப்ளமோ இன் ஸ்போர்ட்ஸ் கோச்சிங் நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஸ்போர்ட்ஸ் அறிமுகப்படுத்தப்படும். மேலும் பல்கலைக்கழகத்தில் உள்ள விடுதி கட்டணங்கள் மற்றும் பல்வேறு கட்டணங்கள் உலக தரத்தில் மேம்படுத்தப்படும். தேசிய மாணவர் படை இயக்குநரகம் குழு தலைமையங்கள் மற்றும் அலுவலகங்களின் உட்கட்டமைப்பை வசதிகள் ரூபாய் 81 லட்சம் மதிப்பீட்டில் மேம்படுத்தப்படும். கோயம்புத்தூர் மாவட்டத்தில் தேசிய மாணவர் படை பயிற்சிக்காக பல்வேறு நவீன வசதிகளுடன் தேசிய மாணவர் படை NCC பயிற்சி அகாடமி உருவாக்கப்படும். என்னுடைய அறிவிப்பை இந்த அவையின் முன் சமர்ப்பிக்கிறேன். நெடுஞ்சாலைத்துறை, அதாவது முதல் ஓவரில் இறக்கி விடுவாங்க கட்சியாக இருந்தால், இப்போ லாஸ்ட் ஓவரில் இறக்கி விடுறீங்க. நெடுஞ்சாலைத்துறை ஷார்ட்டாக முடிச்சிடறேன் நான். 10 நிமிஷம். அண்ணன் காலையில் நெடுஞ்சாலையை பற்றி நிறைய பேசிட்டாரு. கிட்டத்தட்ட 70,000 கிலோமீட்டர் இந்த துறையின் மூலம் பராமரிக்கும் மொத்த சாலையின் அளவு. இதை பற்றி தெரியும், டேட்டாஸ் எல்லாம் எல்லாருக்கும் தெரியும். இதில் முக்கியமாக மாவட்ட இதர சாலைகள் 45,139 கிலோமீட்டர். இதை தான் இந்த அரசு ஃபோக்கஸ் பண்ண போகுது. பொதுவாக நீங்கள் டெல்டா மாவட்டம் போனீங்கன்னா தெரியும், சீர்காழியிலிருந்து இன்னொரு மாவட்டத்துக்கு போகும்போது பார்த்தீங்கன்னா சிறு சிறு சாலைகள் தான் இருக்கும். ஒரே நேரத்தில் 2 பஸ் வரும்பொழுது பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல இந்த பிரச்சனை இருக்குது. 2 பஸ் ஒரே இடத்துல போக முடியாது. அப்படி கிட்டத்தட்ட ஒரு 45,000 கிலோமீட்டர்ஸ் ரோட்ஸ் இருக்குது. இதை ஒரு ப்ராப்பரான இருவழி சாலை பாதையாக மாற்றுறதுக்கு தான் இந்த அரசோடைய முக்கிய கொள்கை முடிவு. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.